வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மணிப்பூரில் 7300 கோடிக்கும் அதிகமான மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மணிப்பூர் நகர்ப்புற சாலைகள், வடிகாலை மற்றும் 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், மணிப்பூர் தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கான 9 விடுதிகள் உள்ளிட்ட 19 திட்டங்களும் இதில் அடங்கும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பணியாற்றிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த தொழில் முனைவோருக்கு டெல்லி தொழில்துறை, உணவு மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா விருதுகளை வழங்கினார். இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 4வது பாரத் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட திரு சிர்சா, தொழில் முனைவோர் வணிக வளர்ச்சியில் முன்னேற்றம் காணும் வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறினார். நாட்டின் புதிய தேசிய கல்விக் கொள்கை தற்சார்பை வலியுறுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தில் சமீபத்தில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று ஆய்வு செய்தார். சட்லஜ் ஆற்றங்கரையோர கிராமங்களில் கள ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அத்துறையின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும், கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.